பார்டர் கவாஸ்கர் டிராபி இப்போ பீக்ல போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா போர்ட் டெஸ்ட் எம்சிஜி ஸ்டேடியத்தில் நடந்துட்டு இருக்கும் போது விராட் கோலியை கிளவுன் கோலின்னு சொல்லி கிரௌட சொல்லும் போது அது வந்து ஒரு பட்சமா இருக்கட்டும். ரெண்டாவது இப்போ டே 3ல அதாவது ரிஷப் பந்த் அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து இந்தியாவுக்கு வந்து வலுவா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து 445 அலர்ம் வச்சு வேக்கப் பண்ணி பார்த்தா வழக்கம் போல வந்து ரிஷப் பந்த் வந்து மண்ணை கவிட்டாரு. ஏர்லி மார்னிங் எப்படி ஏர்லி மார்னிங் ரிஷப் பந்த் அடிப்பாருன்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா வழக்கம் போல ரிஷப் பந்த் அந்த மாதிரி அவுட் ஆகிறாரு. அதாவது லேப் ஷாட் எதுக்கு ஆடணும்? அதாவது ரிஷப் பந்த் அந்த ஷாட் ஆடும்போது சுனில் கவாஸ்கரும் ஹர்ஷா பகலும் 2 பேரும் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. சுனில் கவாஸ்கர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. ஸ்டூபிட் அப்பவே சொல்றாரு ஸ்டூபிட் இடிய ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு. Your previous shot is not well. I'm said straight away sorry. What is expecting that shot? That was pure cricket. Going to away from cricket. Chanceless. Very chanceless. Sunil Gavaskar angry with the Rishabh Pant. Stupid. They have hard to 2 fielders are there. Why are you choosing lap shot and reverse scoop? 2 fielders are there. Your mind is not well. That is not your natural game. That is poor shot. What is your expecting that shot? அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேற மாதிரி வந்து ரிஷப் பந்த் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. பின்னாடி ஹர்ஷா பகல் அவர்கிட்ட பேசவே முடியல. பக்கத்துல ஹர்ஷா பகல் தான் இருக்காங்க. ஆனா வந்து ஹர்ஷா பகல்னால பேசவே முடியல. The lot of conversation in dressing room. Why he should be not going to dressing room. He should be going to another dressing room. அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சுனில் கவாஸ்கர் வந்து ரிஷப் பந்த் மேல கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அந்த மாதிரி பூர் ஷாட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்தா பாருங்க நிதிஷ்குமார் ரெட்டின்னு. அதாவது யங் பிளட் வந்து வேற மாதிரி ரைசிங் அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரைசிங் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை வெச்சு செஞ்சுட்டாரு. அதாவது பேட் கமின்ஸ் எங்க அண்ணனையா நீங்க பதம் பாத்தீங்க விராட் கோலி மை ஐடியல் கிரிக்கெட்டா பிராண்ட்ரா அந்த மாதிரி வச்சு செஞ்சாப்புல ஸ்காட் போலாண்டையும் நேத்தன் லைனையும் அதுக்கப்புறம் வந்து மிட்டில் ஸ்டாருக்கு இருக்கான் பாருங்க. அவனுக்கு சைடு ஸ்ட்ரெயின் வர அளவுக்கு வந்து பண்ணிட்டாப்ல. மிட்டில் ஸ்டார்க்கால பாலே வீச முடியல அந்த அளவுக்கு போட்டு செய் ஆனால் அவனுக்கு வந்து பார்ட்னராக வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்து அதுக்கப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு போய் அதுக்கப்புறம் ராயல் சேலஞ்சர் பேங்க் விராட் கோலி கேப்டன்சி மூலமா அறிமுகமாகி வேற மாதிரி இப்போ அதாவது ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் வாஷிங்டன் சுந்தருக்கு வேற மாதிரி ஆடுறாப்ல. அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு நாக் ஆனா லெஜண்ட் சுட் பி செட். என்ன சொல்றாங்கன்னா 1% சான்ஸ் இன் அவே ஃப்ரம் கிரிக்கெட். அதாவது பேட் கமின்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்க போகுது. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து வேற லெவலில் 100 அடிச்சு அவங்க அப்பா வந்து டக்கோ பக்கத்தில் ஒரு ஆடியன்ஸாக இருந்தால் அவரோட எமோஷனல்ஸ்க்கு வந்து ஆனால் அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சதம் அடிக்கும் போது ரவி சாஸ்திரி பாய் வந்து எமோஷனல், இர்ஃபான் பதான் ஆல்சோ எமோஷனல், சுனில் கவாஸ்கர் ஆல்சோ எமோஷனல், ஹர்ஷா பகல் எமோஷனல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் டேலண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். பட் என்னன்னா ரோஹித் சர்மா என்னதான் பண்ணுறதுல ஒரு ஏஸ் கேப்டனா ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அவரோட கடமைக்கு அவரோட 30-40+ அடிச்சிருந்தாங்கன்னா இந்தியன் டீம் இப்போ வந்து 400+ வந்து அடிச்சிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை 350க்கு வந்து 9 இருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து 455க்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டே 4. இதில் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 16 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனார்னா இந்தியா சுட் பி லீட். அதாவது ஆஸ்திரேலியன் கண்டிஷன் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து 100 ரன் லீட்ல தான் வந்து போவாங்க. 100 ரன்லேருந்து ஒரு 250 ரன்னுக்கு ஆல் அவுட் நம்ம எடுத்தோம்னா 350 ரன் வந்து சேசிங் சுட் பி சேசிங். அதாவது இந்தியா வந்து டே 4 வந்து கடைசியிலையும் அந்த தேர்ட் சீசன்லையும் டே 5 ஃபுல்லா வந்து பிளே பண்ணி அந்த சேஸை வின் பண்ண அப்போ வந்து ரிஷப் பண்ட் அடிக்கலாம். அதாவது ஹோல் பீப்புள் சுட் பி நாட் லைக் தட் ரிஷப் பண்ட் என்னையா ஆடுற அந்த மாதிரி வந்து கேட்க போறாங்க. ரிஷப் பண்ட் நல்லா ஆடணும். அதாவது சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்ததுக்கு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ரிஷப் பண்ட் த்ரூவ் ஜுரல உட்கார வச்சு ரிஷப் பண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் பண்ணி தான் வந்து அவருக்கு அந்த ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிஷப் பண்ட் சேசிங்ல வந்து கலக்கு வரா 2021 மாதிரி கபால அடிச்ச மாதிரி ரிஷப் பண்ட் அடிப்பாரா. அதாவது லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிஷப் பண்ட்டுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து ஆடுறதே இல்லை. அதாவது ரிஷப் பண்ட் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறது நிறையா வந்து லெஜண்ட்ஸ் வந்து ரிஷப் பண்ட் மேலே அதாவது ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. ரிஷப் பண்ட் ஒன்லி டெவில் யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது அந்த மாதிரி அடிப்பாரு. பட் இந்த ரீசன்ட்லி ஒரு 6 இன்னிங்ஸாக அடிக்கல. கண்டிப்பாக அடிப்பாருன்னு நம்புவோம்.